உரிய ஆவணங்களின்றி 3 கண்டெய்னர் லாரிகளில் கொண்டு செல்லப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தை திருப்பூர் அருகே தேர்தல் அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்துள்ளனர். அதன் தற்போது நிலவரம் குறித்த தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், பணம் இருக்கும் வாகனத்தை சுற்றி எந்த அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு? நேற்று முன்தினம் கோவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் இருந்து விசாகப்பட்டினம் கொண்டு செல்வதற்காக கிட்டத்தட்ட 570 கோடி ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது. இதில் விஜயகுமார் நிலைக்குழு தணிக்கையாளர் வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இந்த 3 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தற்பொழுது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் இந்த 3 வாகனமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்கள் இதுவரை தரப்படவில்லை என கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த வாகனத்துக்கு முன்னாடி நின்றுருக்கோம். இந்த வாகனத்தில் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்திலையும் குறைஞ்சது 190 கோடி ரூபாய் இருக்குது. இதுல சுத்தியும் பாதுகாப்பு துணை ராணுவ படையினர் 24 பேர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. அதே போல சிசிடிவி புட்டேஜுக்காக சிசிடிவி ஒரு கேமரா பொருத்திருக்காங்க. பக்கத்தில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புத்துறை வாகனமும் நிறுத்தியிருக்காங்க. தற்போது இந்த வாகனத்தை சுற்றியும் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பாக எஸ்பால் சவுலா செலவின பார்வையாளர் தணிக்கை குழு அவர் என்ன சொல்றாருன்னா, உரிய ஆவணங்கள் கொண்டு வந்த பின்பே இந்த வாகனங்களை விடுவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in order of address temporary cash shortage to the State Bank of Andhra Pradesh, RBI as per the currency management policy authorized transfer Rs 570 crores from the currency chest at SBI Coimbatore main branch to SBI Special Currency Administration branch, Visakhapatnam. As per Reserve Bank of India instruction, our Coimbatore main branch released the treasurer to the authorized SBI personnel duly escorted to the team of police personnel from Andhra Pradesh. The convoy carrying the treasurer was stopped en route brought to the Tirupur collectorate and further scrutiny. SBI authorities, the Chennai, Coimbatore and the Tirupur are providing the support of clarification to the authorities and hopeful quick resolution the release of treasurer. We once again this movement is the currency is duly authorized to Reserve Bank of India and is all necessary approvals. The movement is the line is the RBI currency management policy of moving cash from the currency just to other where cash is needed அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மதியானம் உரிய ஆவணங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த வாகனத்துல பின்னாடி சீல் எதுவும் வைக்கல. அதே போல இந்த வாகனத்துல இருக்கிற பணத்தையும் இதுவரைக்கும் எண்ணல. அவங்க உரிய ஆவணங்கள் கொடுத்த பிறகே இந்த வண்டியை விடுவிப்பாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல எஸ்பால் சவுலா செலவின பார்வையாளர் தணிக்கை குழு அவர்கிட்ட உரிய ஆவணங்கள் கொடுத்தாலும் ஒழிய இந்த பணத்தை அவங்க விடுவிக்க மாட்டாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பொதுமக்கள் குறைந்தது நேற்று நல்ல கூட்டமா இந்த வாகனத்தை பார்த்தாங்க. முழுக்க முழுக்க அரசு அதிகாரிகள் கூறும்பொழுது இந்த பணம் முழுக்க திமுக அதிமுக எந்த கட்சியும் சார்ந்தது அல்ல. இது முழுக்க இங்கிருந்து ஸ்டேட் வங்கியில் இருந்து விசாகப்பட்டினம் கொண்டு செல்லப்படும் பணம் தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த பரபரப்பான சூழ்நிலையில பாதுகாப்பு அதிக அளவில் போடப்பட்டிருக்காங்க.